ஹலோ குட்டீஸ், பிரைஸ் அலாட். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சோகமாக இருந்தால் நம்மளுடைய கவலைகளை நம்ம யார்கிட்ட கொடுக்கணும்? ஜீசஸ் கிட்ட கொடுக்கணும். எதுக்குமே நீங்கள் கலங்கக்கூடாது, சரியா? ஓகே குட்டீஸ், லாஸ்ட் வீக்கு நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். இந்த வீக்கு மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாம், ஓகேவா? இன்னும் அதுக்கு முன்னாடி நம்ம மனப்பாட வசனம் பார்க்கலாமா? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்துக்கலாமா? மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகள் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இன்னொரு முறை வாசிக்கலாமா? மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமாம் குட்டீஸ், நம்ம ஜெபத்தில் என்ன கேட்டாலும் ஏசப்பா கட்டாயம் செய்வார். நம்ம ஒரு விஷயத்தில் ஏசப்பா இதுக்காக நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், ஆனால் என்னால் பெற்றுக்கொள்ள முடியலையே, என்ன தடனே தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா? நான் பல நேரங்களில் இதை நான் கேட்குறேன், எனக்கு தரமாட்டேன்றீங்களே. எப்படி கேட்குறீங்க? நம்பிக்கையில் கேட்குறீங்க இல்லையா? அப்படி கேட்கக்கூடாது. நம்ம எப்படி கேட்கணும்? விசுவாசம் உள்ளவர்களா, ஆமாம் ஏசப்பா, எனக்கு நிச்சயமாக நீங்கள் எனக்கு தருவீங்க, நான் காத்திருக்கிறேன், உங்கள் நாமத்தில் நான் விசுவாசத்தோடு இந்த காரியத்தில் நீங்கள் அற்புதம் செய்வீங்க, என் சித்தத்தின்படி இல்லை ஏசப்பா, உங்கள் சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசப்பா அவருக்கு பிரியமானதை உங்களுக்கு கட்டாயம் தருவார் குட்டீஸ், ஓகேவா? ஓகே, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 6 காரியங்களை குறித்து ஏசப்பா சொல்கிறாரு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஏசப்பா எருசலேமுக்குள்ளே வராரு. எப்படி வராருன்னா தன் சீஷர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வராரு. அப்போ அவர் ஏசப்பா சொல்கிறாரு, ஏசப்பா 2 சீஷர்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, போனவுடன் அங்கே ஒரு கழுதை இருக்கும், அதை என்ன பண்ணுங்க, கூட்டி கொண்டு வாங்க, அது கட்டியிருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கூட்டி கொண்டு வாங்க, அவங்களை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. திடீர்னு போய் நம்ம யாராச்சும் ஒரு பொருளை எடுத்தால் நல்லா இருக்குமா? இருக்காது இல்லையா? அதே தான் சீஷர்களும் தயங்கினாங்க. அப்போ ஏசப்பா சொன்னார், நீங்கள் போங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்கள், கட்டாயம் அவங்க தருவாங்க அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக ஏசப்பா சொன்னாங்க. உடனே ஏசப்பா என்ன சொன்னார்னா, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறிக்கொண்டு உன்னிடத்துல வருகிறாருன்னு சீயோன் குமாரத்துக்கிட்டையும் போய் சொல்லுங்க. இது தீர்க்க தரிசனால உரைக்கப்பட்டது, இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குதுன்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போது உடனே கழுதைக்குட்டியை கொண்டு வந்து அவைகளை மேலே தங்களுடைய வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார். கழுதைக்குட்டி மேலே போய் உட்கார முடியுமா அப்படியே? அதனால் அவருக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் சீஷர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய வஸ்திரங்களே என்ன பண்ணாங்க, இந்த கழுதைக்குட்டி மேலே போட்டு அவரை உட்கார வச்சாங்க. அது மட்டும் இல்லை, திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, முன்னும் பின்னும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வஸ்திரங்களை விரிச்சாங்க, கிளைகள் மேலே வஸ்திரங்களை விரிச்சாங்க. அது மட்டும் இல்லை, திரளான ஜனங்கள் முன்னாடியும் போவாங்க பின்னாடியும் வருவாங்க இல்லையா? அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா அப்படின்னு அவங்க ரொம்ப ஆர்ப்பரித்து துதிச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு கூட ஏசப்பாவை ஆர்ப்பரிக்கிறதுல துதிக்கிறதுல சந்தோஷம் தானே? ஆமாம் குட்டீஸ், நம்ம எப்பவுமே ஏசப்பாவை துதிக்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது, ஜெபம் பண்ணுறதுல சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் துதிக்க துதிக்க ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் யோசிங்களேன், நான் துதிக்கும் பொழுது ஏசப்பா உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். ஏன்னா என் பிள்ளை என்னை குறித்து துதிக்கிறான் பாடுறான் போது ஏசப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். அதே மாதிரி அங்கே எருசலேமில் உள்ள திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, முன்னாடியும் பின்னாடியும் நடந்து
ஏசப்பாவை என்ன பண்ணாங்க, துதிச்சாங்க. எப்படி? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனான்னு சொல்லி ரொம்ப ஆர்ப்பரித்து துதிச்சாங்க குட்டீஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லை, அவர் எருசலேம் நகரத்தின் வழியாக வரும்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. யார் இவர்? இவரை குறித்து எல்லாருமே பாடுறாங்களே, துதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் போது எல்லாரும் ஜனங்க சொன்னாங்க, இவர் கலீலியாவில் இருக்கிற நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியான இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏசப்பா தேவாலயத்துக்கு வராங்க. ஃபஸ்ட்டு எருசலேமுக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்துக்கு வராங்க. தேவாலயம்னு என்னது? சர்ச்சுக்குள்ளே வரும்பொழுது சர்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய செல் பண்ணுறாங்க. கல்லர் குகையார் மாதிரி மாற்றிட்டாங்க. அது யாருடைய இடம்? ஜீசஸுடைய இடம் இல்லையா? ஜெப வீடு. அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, இது என்னுடைய வீடு, இது ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறதே, நீங்கள் அதை என்ன பண்ணிட்டீங்க, கல்லர் குகையராக்கிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்படி ஃபீல் பண்ணும் பொழுது அவரை என்ன பண்ணார், அது எல்லாத்தையும் கலைச்சி போட்டார். ஆமாம் குட்டீஸ், நாம் கூட சர்ச் போகும்பொழுது சுத்தமாக இருக்கணும். அங்கே ஏதாவது நம்ம என்ன பண்ணணும், சாக்லேட் கவரோ இல்லை பேப்பரோ நம்மளை அறியாமல் போடக்கூடாது. அங்கே யார் இருக்காரு? ஜீசஸ். அது யாருடைய வீடு? ஜீசஸுடைய வீடு. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஹாலில், பெட்ரூமில் கல்யாணம்லையான்னு அப்படியே கலைச்சி போட்டிருந்தீங்கன்னா வீட்டில் யார் ஃபஸ்ட்டு திட்டுவாங்க? மம்மி திட்டுவாங்க. இது என்ன வீடு, இது என்ன பசங்க இப்படி வச்சுருக்கீங்களே, ஒரு டிசிப்ளினே இல்லைன்னு அப்படின்னு திட்டுவாங்க தானே. அப்போது மம்மிக்கே உங்கள் வீடு நீங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கலைன்னா, அப்போது ஜெப வீடை நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கணும். உங்கள் வீடை நீங்கள் ஆரோக்கியமாக சுத்தமாக வச்சுக்கும் பொழுது, உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கும் பொழுது நம்ம சர்ச் நம்ம என்ன பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கணும். சரியா? நம்ம ஏசப்பாவுடைய ஜெப வீடு நம்ம எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி சுத்தமாக வச்சுருக்கும் பொழுது தேவாலயத்திலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் வராரு. வரும்பொழுது அநேக ஜனங்கள், சப்பானிகள், குருடர்கள், இவர்கள் எல்லாரையுமே என்ன பண்ணுறாரு, ஏசப்பா குணப்படுத்துகிறாரு. அவர் செய்த எல்லா அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர்களையும் கண்டு இந்த ஆசாரியரும் வேதப்பாரர்களும் கோவப்படுறாங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறாரு. பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை தராரு, நடக்க முடியாதவங்களை நடக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நிறைய திரளான ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு. இதை செஞ்ச பிறகு இதை பார்த்த ஆசாரியரும் வேதப்பாரர்களும் என்ன பண்ணுறாங்க, கோபம் அடைகிறாங்க. சரி, நம்ம இவரை கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அது ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க. குழந்தைகள் வாயிலெல்லாம் என்னது துதி சத்தம் கேட்கும் பொழுது, ஆமாம் குட்டீஸ், நீங்கள் துதிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பெத்தானியாவுக்கு வராரு. இதெல்லாம் தேவாலயத்திலிருந்து சுத்தம் செஞ்சுட்டு பெத்தானி வழியாக எங்கே பெத்தானியா கிட்ட ஸ்டே பண்ணுறாரு. எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு ஸ்டே பண்ணுறாரு. சரியா? ஸ்டே பண்ண பிறகு அங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் என்ன பண்ணுறாரு, எழுந்துக்கிறாரு. எழுந்த பிறகு என்ன பண்ணுறாரு, அவருக்கு பசி உண்டாகுது. மூணாவது காரியம், அத்திமரத்தினுடைய பாடத்தை ஓமையாக சொல்கிறாரு. அப்போது எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு வந்துட்ட பிறகு அவர் அங்கே தான் ஸ்டே பண்ணார். ஸ்டே பண்ணிட்ட பிறகு காலையில் அவருக்கு என்னாச்சு, பசி உண்டாச்சு. நீங்கள் கூட அப்படித்தானே, உங்களுக்கும் எனக்கும் நைட் தூக்கம் வந்த பிறகு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவோம் இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைன்னா நம்ம யாரை நம்ம திட்டுவோம், மம்மியை திட்டுவோம், டேடியை திட்டுவோம். எனக்கு பாரு டேடி, எனக்கு மம்மி இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே ரெடி பண்ணல, எவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டேன்னு திட்டுவீங்க தானே. அப்படியெல்லாம் திட்டக்கூடாது. கரெக்டாக நம்ம மம்மிக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்றதையும் நம்ம புரிஞ்சிக்கணும். சரியா குட்டீஸ்? அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இப்போது ஏசப்பா காலையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான பிறகு அத்திமர
செடி பக்கத்தில் வராரு. அத்திமரத்துக்கிட்ட வந்த பிறகு, என்ன இந்த இலையில் ஒரு கனி கூட இல்லையே அப்படின்னு, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. கனி கொடுக்காத மடம் இருந்து என்ன யூஸு, இனி நீ இனிமேட்டு நீ என்ன பண்ண மாட்ட, கனியே கொடுக்க மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே அந்த அத்திமரம் என்னாச்சு தெரியுமா, பட்டு போயிடுச்சு. சீஷர்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க, என்ன இந்த அத்திமரம் சீக்கிரமாக பட்டு போயிட்டுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகள் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என விசுவாசிக்கணும். ஏசப்பா சொல்கிற, கனி கொடாத இந்த அத்திமரம் இனியும் கனி உண்டாகாதிருக்க கடவுது அப்படின்னு சொன்னோடனே அந்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு. அப்போது நம்ம கனி கொடுக்கலன்னா ஏசப்பாவுக்கு நம்ம யூஸ் இல்லை தானே. ஆனால் நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். எப்படி, அன்பு செலுத்துறதுல, உதவி செய்கிறதுல, ஜெபிக்கிறதுல, அவருக்கு கீழ்ப்படுகிறதுல, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படுகிறதுல, இதெல்லாம் தான் கனி இல்லையா. நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருந்தால் ஏசப்பா இன்னும் அநேக பாத்திரமாக நம்மளை பயன்படுத்துவார். சரியா குட்டீஸ்? ஓகே, 4வது காரியம், ஏசு அதிகாரத்தை குறித்து கேள்வி கேட்குறாங்க. என்ன தெரியுமாச்சு, இதெல்லாம் செஞ்ச பிறகு அவர் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுறார். அப்போ பண்ணும் பொழுது பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் வந்து கொஷின் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா உங்களை கொஷின் கேட்க நிறைய பேர் வருவாங்க, உங்களை குறை சொல்ல நிறைய பேர் வருவாங்க. இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது குட்டீஸ். அதனால் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் என்ன பண்ண வேணால் கேர் பண்ணிக்காமல் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருக்கும் பொழுது பல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பாருங்களேன், ஏசப்பா அநேகருக்கு என்ன பண்ணாங்க, அற்புதம் செஞ்சார். இதை பார்த்து பொறாமப்பட்ட மூப்பர்களும் வேத பாரர்களும் ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஏசப்பா இதெல்லாம் நீங்கள் எந்த அதிகாரத்தில் செய்கிறீங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அப்போ கேட்கும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, சரி நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், ஒரு காரியத்தை கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சரி ஏசப்பா சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அந்த வேத பாரகரும் ஆசாரியர்களும் மூப்பர்களும் சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிட்டா இல்லை மனுஷரால் உண்டாயிட்டா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தேவனால் உண்டாயிற்றுன்னா பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கலை அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாரு. சரி, மனுஷனால் உண்டாயிட்டான்னு சொல்லணும்னா ஜனங்கள் பயப்படுகிறோமே அப்படின்னு எல்லாரும் யோவான் தீர்க்கதரிசன் எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்சல்ட் பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணிக்கிறாங்க. அப்போ ஏசப்பா பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, சரி நானும் என்ன அதிகாரத்தில் செய்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு நான் உடனே ஆயினும் உங்களுக்கு எப்படி தோறுது இல்லையா, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். நம்ம ஏசப்பா கிட்ட அதிகாரமாக யார் கேட்டது, மூப்பர்கள் எல்லாம் கொஷின் கேட்டதை பார்த்தோம். இது 4வது. 5வது 2 மகன்களினுடைய ஓமையை பற்றி பார்க்கலாம். எங்கே இருக்குன்னா மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28லிருந்து 32 வசனம் வரலாம். அதில் என்ன நம்ம தியானிக்கலான்னா, 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஒரு மகனுக்கு 2 குமாரர்கள், அதாவது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள். உங்கள் வீட்டில் 2 அண்ணன் தம்பி இருப்பீங்க, இல்லை அக்கா தங்கச்சி இருப்பீங்க இல்லையா, 2 பேர் இருப்பீங்க, இல்லை ஒரு வீட்டில் ஒருத்தர் இருப்பீங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள், அதாவது 2 சன்ஸ் இருக்காங்க. அப்போது அவங்க போய் என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யி அப்படின்னு 2 சன்ஸ் கிட்டேயும் அவங்க அந்த மனுஷன் அந்த அப்பா சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு மகன் சொல்கிறான், இளையவனிடத்தில் வந்து அப்படியே சொன்னாங்க, மகனே நீ போய் தோட்டத்தில் போய் வேலை செய்ப்பா அப்படின்னு. சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சொல்லிட்டு போகலை.
ஆனால் மூத்தவன் என்ன பண்ணா, சரிப்பா நீ போயிட்டு தோட்டத்தில் வேலை செய் அப்படின்னு சொன்னவனே சொல்லிட்டு உடனே என்ன பண்ணா, வேலை செஞ்சான். இப்போ இதில் யார் அந்த ராட்சியத்தில், தேவனுடைய ராட்சியத்தில் பிரவேசிப்பாங்க அப்படின்னு ஏசப்பா கேட்குறாங்க. தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவனே தேவனுடைய ராட்சியத்தில் என்ன பண்ணுவாங்க, பிரவேசிப்பாங்க. அப்போ இந்த 2 குமாரில் இளைய யங் சன்னா எல்டர் சன்னா யார் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சது? எல்டர் சன். எல்டர் சன் பெரிய மூத்தவன். ஏன்னா சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சான். ஆனால் இளையவன் என்ன பண்ண, செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலை இல்லையா? நம்மளுடைய செயல்கள் நம்ம சொல்லிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது, சொல்லி செய்யணும். சரியா? நம்ம செயல்கள் மூலம் ஜீசஸை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். செய்ய முடியலன்னா செய்ய முடியலன்றத நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணி சொல்லணும். நம்ம டேடி மம்மி நிறைய நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்கள்ல. இந்த காய்கறி வாங்கிட்டு வந்திருப்பா, இந்த வீட்டை பெருக்கியிருப்பா, இந்த கோலம் போட்டிருப்பா, இல்லை எனக்கு இந்த திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு மம்மியும் டேடியும் சொல்லும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், சரி சரி மம்மி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், வேறு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம என்ன பண்ணணும், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணும் பொழுது யாரை மகிமைப்படுத்துகிற? ஜீசஸை மகிமைப்படுத்துகிற இல்லையா? அப்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இப்போது நம்ம 2 மகன்களை நம்ம பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 6வது காரியம், திராட்சை தோட்டத்தை சூறையாடுறாங்க. எப்படி திராட்சை தோட்டத்தினுடைய ஓமை மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33லேருந்து 46வது வசனத்தை நம்ம பார்க்கலாமா? அப்போ அவருக்கு இன்னொரு ஓமையே சொல்கிறாரு. சரி, வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு தோட்டச்செடி இருந்தது. அதை சுற்றிலும் வேலி அடைத்து ஒரு ஆலையை நாட்டி ஒரு கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அது குத்தையாக கொட்டு புரதேசத்துக்கு போயிட்டான். எப்படி? ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு என்ன இருந்தது, கிரேப் கார்டன் இருந்தது. அந்த கிரேப் கார்டனை என்ன பண்ணால் நல்லா சுற்றி வேலி அடைச்சிட்டு அதை இன்னொருத்தருக்கு ரிலீஸுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கே? வேறொரு தேசத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அது கனி கொடுக்குற காலம் வந்த பிறகு அந்த தோட்டக்காரத்துக்கிட்ட போய் அனுப்பி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரத்தில் அனுப்புனாங்க. அப்போ அந்த தோட்டக்கார ஊழியக்காரை பிடித்து ஒருவனை என்ன பண்ணாங்கன்னா கொலை செஞ்சுட்டாங்க, கல்லெறிஞ்சு கொலை செஞ்சுட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஊழியக்காரனை அனுப்புனாங்க. அதாவது நல்ல முதிர்ந்தவர்களிடம் அதிகமான வேறு ஊழியக்காரர்களை அனுப்புனாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் வேலைக்கு வராங்களோ அவங்களெல்லாம் கொலை செஞ்சாங்க. சரி, அந்த தோட்டக்காரர் இன்னொரு இதுவும் யோசனை பண்ண, சரி எல்லாரையுமே இவங்க கொலை செய்கிறாங்களே, நம்ம மகனை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகனை அனுப்புகிறாங்க. அனுப்பினவனு என்னாச்சு, இவன் சுதந்திரவாளி, இவன் இருந்தால் நம்மளுக்கு டேஞ்சர், அதனால என்ன பண்ணால் இவனைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு கொலை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு என்ன பண்ணாங்க, திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செஞ்சாங்க. அப்படி கொலை செய்யும் பொழுது திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் வரும்பொழுது அந்த தோட்டக்காரன் என்ன செய்வான் என்று கேட்டாங்க. அப்போ அதுக்கு சொன்னாங்க, அந்த கொடியவரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறு தோட்டக்காரிடத்தில் குத்தகை கொடுப்பான். அதாவது நல்ல கொடிய, அதாவது தனக்கு கனி கொடுக்கத்தக்க ஒரு இந்த திராட்சை தோட்டத்தை இன்னொருத்தர்கிட்ட லீஸாக கொடுத்துட்டாங்க. அப்போது ஏசு அவர்களை நோக்கி சொன்னார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா மூலையில் ஒரு கல் வேணும் இல்லையா? அந்த கல் தான் யார்? மக்கள். அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, குமாரனை என்ன பண்ணுறாங்க, வேண்டான்னு ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த தேவகுமாரன் இயேசுவாக எல்லாருக்கும் ஆச்சரிய விதமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் பொழுது இவ்வளோ மகிமையான பாத்திரமாக இருக்குது இல்லையா? அதனால தான் உங்கள் வீட்டில் கூட இவ ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டா, எதுக்குமே லாக்கி இல்லை
செய்கிறேன்னு சொன்னால் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் குட்டீஸ். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் ஸ்கூலில், உங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, இல்லை நீங்கள் விளையாடுற இடத்துல, உங்கள் பேரண்ட்ஸில் நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி எழுதிக்கோங்க, ஏசப்பா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், காரியங்களை வாய்க்க செய்வார். அதனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. காரியங்கள் வாய்க்க செய்யணும்னு நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். சரியா? எந்த விஷயமானாலும் யார் என்ன பண்ணாலும் நீங்கள் உங்கள் வாயை கம்மு போட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட்டில் எழுதுங்க, ஏசப்பா எனக்கு கோபம் வருது, எனக்கு படிக்க முடியல, எனக்கு ஞானத்தில் குறைவுலாம் இருக்கேன்னு எழுதி வச்சுட்டு, இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ் ஏசப்பா, இதை நீங்கள் மாற்றி எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் வேண்டான்னு சொன்னவங்க இடத்துல உங்களை மகிமையாக ஏசப்பா நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார் குட்டீஸ். சரியா? ஓகே, இன்றைக்கி நம்ம 6 காரியங்களை குறித்து நம்ம வாசித்தோம். சரியா? இதை மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 6 காரியங்களை குறித்து பார்த்தோம். என்னென்ன? இயேசு எருசலேமுக்கு வராரு, நெக்ஸ்ட்டு ஆலயத்தை சுத்தம் செய்கிறாரு, 3வது அத்தி மரத்தினுடைய ஓமையை நமக்கு சொல்கிறாரு, நெக்ஸ்ட்டு 4வது இயேசுவினுடைய அதிகாரத்தை குறித்து மூப்பர்கள் கேள்வி கேட்குறாங்க, 5வது 2 குமாரர்களுடைய ஓமைகளை நமக்கு சொல்கிறாரு, 6வது திராட்சை தோட்டத்தினுடைய ஆகாத கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்றுன்னு நமக்கு சொல்கிறாரு. ஆமாம் குட்டீஸ், எப்பொழுதுமே நம்ம அவரை புகழ்ந்து அவரை துதித்து பாடுகிறவர்களாக இருக்கணும். தேவாலயத்தை எப்பொழுதுமே நம்ம வீடு மாதிரி சுத்தமாக வைத்து கொள்ளணும். இயேசுவுக்கு நம்ம கனி கொடுக்கிறவர்களா, அத்தி மரத்தை போல இல்லாமல் நம்ம இயேசுவுக்கு கனி கொடுக்கிறவர்களா எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல பண்புகளை கொண்டு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அன்பு, உதவி, அப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு நல்ல நற்காரியங்களை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. சரியா? விசுவாசத்துடன் ஏசப்பா கிட்ட கேட்கணும். இது நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஏசப்பா கிட்ட உண்மையாக கேட்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, இந்த வாரம் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக நம்ம தியானித்தோம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை, பேரண்ட்ஸை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்களை ஆசிர்வதிங்க, அவங்க சிந்தையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க, வாழ்வியில் மாற்றத்தை கொடுங்க அப்பா. வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தருக்கு உமக்கு ஒப்பு கொடுத்து தகப்பனே ஆசிர்வதிங்க தகப்பனே ராஜா. அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எல்லா ஆக்சிடெண்ட்களுக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சித்து கொள்ளுங்க தகப்பனே. 8 மாதங்களும் இது கண்மணி போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேரண்ட்ஸையும் நீங்கள் பாதுகாத்தீங்களே, நன்றியப்பா. இதோ இந்த புதிய மாதம் 9வது மாதத்தில் பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை கொடுங்கப்பா, காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகள் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என சொன்னீங்களப்பா. பிள்ளைகளுக்கு விசுவாசம் குறைந்து போகாத படிக்க ராஜா, அவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கிருபை தாங்க தகப்பனே. விசுவாசிக்கிறவர்களாய் உமக்காக எழும்புகிறவர்களாய் அப்பா, எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஜெபிக்கிறேன்ப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் தொடுவதாக, எல்லா வியாதி படிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா சோர்வுகள் பலவீனங்களை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால். எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளை, பிசாசின் வல்லமைகளை, தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பேரண்ட்ஸ் உங்கள் ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகள் வளர்ப்பில் அப்பா விசேஷமாக உமக்கென்று அர்ப்பணிக்கிற அப்பா பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவர்களை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க தகப்பனே. எல்லா குறைகளை மன்னிங்க, எல்லா
எல்லா அப்பா போதை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாங்க, எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாங்க தகப்பனே. ஆகாத கல் தலைக்கு மூளை கல்லாயிற்றுன்னு சொன்னீங்களப்பா. எந்த பிள்ளைகள் ஒதுக்கப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகளை அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பெரிய அதிசயங்களை செய்யுங்க தகப்பனே. பாப்பா அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதற்காய் கொடா கொடி ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை தாழ்மையுடன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். காட் bless you.